ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் தான். பழவஞ்சிபாளையத்துக்கிட்ட இருக்க காளிகுமாரசுவாமி கோவிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளால் கோவிலுக்கு போக முடியாதனால ஆடி வெள்ளிக்கிழமை போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு வந்து ஃபுல் விலாக் போட்டிருக்கோம். அந்த விலாக் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். மோனிஸ் குட்டி பண்ணுற சேட்டை, அதுக்கப்புறம் அவனுடைய டெய்லி ரொட்டீன், இது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்னும் 1 வீக்கில் தம்பிக்கு பர்த்டே வருது, அதனால் அந்த செலிப்ரேஷன்லாம் போடுவோம். வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு விபூதி குங்குமம்லாம் வாங்கிட்டு அப்படி கோவிலில் உட்காந்து எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருந்தோம். அதுக்குள்ளே அவன் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான், மாற்றி மாற்றி அங்கங்கன்னு போயிட்டு இருந்தான். நம்ம கூப்பிட்டோம்னா தான் வேகமாக போகிறான். அப்புறம் மாமா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க, நானும் உட்காந்துருந்தேன். அப்புறம் அந்த கோவிலுக்குள்ளே ஒரு இலை இருந்துச்சு, அதை எடுத்து வச்சு தம்பி போகிற வர எல்லாத்தையுமே கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துட்டு இருந்தான். பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கோவிலில் விழுந்து எந்திரிச்சு சாமி கும்பிடுவாங்க, அதனால் மாமா போய் விழுந்து சாமி கும்பிட்டாங்க. நானும் போய் அப்பா பண்ணுற மாதிரியே போய் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு குடுகுடுன்னு போனால் எங்கே பண்ணுவானோன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் போய் விழுந்துட்டான். நேராக விழுகாட்டியும் போய் விழுந்து கும்பிடுன்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போய் விழுந்து கும்பிட்டதை பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ சொல்கிற வார்த்தையை காப்பாற்றுறான்னு. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.